நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக हमारा ध्यान के लिए एक वचन के लिए நீதிமொழிகள் 12 नीति वचन 12वां अध्याय 5, 6, 7 வசனத்தை படிப்போம். 5, 6 और 7 को पढ़ेंगे. நீதிமான்களுடைய நினைவுகள் ஞானமானவைகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்த சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். சரி, தேவன் தாமே परमेश्वर स्वयं இந்த வார்த்தையிலிருந்து इस वचन में से ஒரு சில காரியங்களை நமக்கு பார்க்கிறதுக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमें इस वचन में से देखने के लिए मदद करेगा. நீங்கள் எல்லாரும் உட்காருங்க. बैठिए सब लोग. சரி, 5வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். फिर से उस 5वां वचन को पढ़िए. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है மனுஷர்கள்ல 2 பேர் இருப்பாங்களாம். मनुष्य में 2 प्रकार के लोग होते हैं. ஒருத்தர் எப்படி இருப்பாங்களா? एक जन कैसे होते हैं? நீதிமான், एक जन धर्मी, இன்னொருத்தர் துன்மார்க்கன். और दूसरा जो है तो वो अधर्मी होता है. இப்போ நீதிமான்களை பற்றி ரொம்ப சொல்ல முடியாது. क्योंकि धार्मिक के बारे में बहुत कुछ नहीं बता सकते. ஏன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க. क्योंकि वो लोग शांत रहे. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. क्योंकि वो जा रहे थे उनका जगह भी नहीं बता ஆனா सकते. துன்மார்க்கன் அப்படி இல்ல. लेकिन अधर्मी मनुष्य वैसा नहीं. அவன் இருக்கிற இடத்த அலப்பறை பண்ணிக்கிட்டே இருப்பான். क्योंकि वो जहाँ पर रहते वहाँ पर आवाज शोर होता है. ஏன் அப்படின்னா क्यों ऐसा? அவனுக்கு அப்பதான் அதை நான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக क्योंकि वो है करके दिखाने के लिए எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். या कुछ तो करते रहेगा. ஆனா நீதிமான்கள் लेकिन धर्मी जो है எப்பவுமே அமைதியாவே இருந்து हमेशा शांति से रहकर கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்து परमेश्वर के वचन में दिन रात ध्यान करके रहते समय அதிலே நிலைத்திருப்பார்கள். और उसी में स्थिर रहता है. அவர்களை பற்றி மக்களுக்கு அவ்வளவா தெரியாது. और उनके बारे में लोगों को ज्यादा पता भी नहीं. ஏன்னா क्यों करके? அவர்கள் வெளியே வந்தாதானே क्योंकि वो बाहर आया तो ना அவர்கள் அமைதியாவே இருப்பாங்க. वो हमेशा शांति से रहता है. இப்போ अभी வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है நீதிமானுடைய நினைவுகள் क्योंकि जो धार्मिक का जो कल्पनाएं होते हैं எப்பவுமே எப்படி இருக்குமா? कैसे होते हैं? நியாயமா இருக்கும். वो एकदम न्याय होता है. துன்மார்க்கர்களுடைய அந்த ஆலோசனை लेकिन जो दुष्टों का युक्ति होता है சூதானவைகளா இருக்கும். वो हमेशा छल की होता है. துன்மார்க்கம் அப்படின்னா दुष्टों की युक्ति बोला तो நமக்கு தெரியணும். हमको पता होना चाहिए. மார்க்கம் அப்படின்னா एक युक्तिया मतलब मार्ग बोले तो வழி. वो मार्ग. மார்க்கம் அப்படின்னா एक मार्ग बोला तो வழி. वो रास्ता है. துன்மார்க்கம்னா लेकिन ये दुष्टों के मार्ग बोला तो தவறான வழி. वो गलत मार्ग होता है. தேவன் परमेश्वर ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறாரு. एक मार्ग को तैयार किया है. இயேசு சொன்னார், நானே வழி அப்படின்னாரு. यीशु मसीह ने कहा मैं ही उस मार्ग हूँ. இப்ப இதை பின்பற்றுகிறவர்கள் और जो कोई इसे पालन करता है நீதிமான்களா இருப்பாங்க. वो धर्मी रहता है. ஆனா लेकिन அதை பின்பற்றாதவர்கள் और इसे कौन पालन नहीं करते वो துன்மார்க்கர்களுடைய லிஸ்ட்ல தான் வருவாங்க. वो भी उस अधर्म के व्यक्ति मार्ग में आएगा वो. ஏன்னா क्योंकि வழி தவறி போறவர்கள் துன்மார்க்கர், அதாவது வழி தவறினவர்கள் जो துன்மார்க்கர்கள். मार्ग से भटका है वही अधर्मी होता है. அந்த வழியில நேரா போறவர்கள் நீதிமான்கள். लेकिन वो जो सही मार्ग पे चलता है वो नीतिमान होता है. நம்முடைய நீதிமான் யாரு? अभी हमारा धर्मी कौन है? நமக்கு முன்னோடி யாரு? हमारे जो आदर्श कौन है? இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதிமான். हमारा आदर्श वो धर्मी वही यीशु मसीह है. அவருடைய வழி பிரகாரமாக தான் நாம் பரலோகத்துக்கு போறோம். हम उनके ही मार्ग से स्वर्ग में जाते हैं. ஆகையால தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம். इसलिए हम पाप की क्षमा के लिए परमेश्वर यीशु मसीह के नाम से ही बपतिस्मा लेते हैं. அந்த ஞானஸ்நானம் எடுத்து அவர் பரிசுத்த ஆவியை தருவார்ங்கற இந்த இது வேதத்தினுடைய உடன்படிக்கை. और उसमें से हमने बपतिस्मा लिया तो हमें वो वाचा के अनुसार हमें पाप को क्षमा मिलता है. அது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பாரு. वो पवित्र आत्मा देता है. ஏன்னா क्योंकि பரிசுத்த ஆவி पवित्र आत्मा இந்த வழியில வர்றவங்களுக்கு நிலைத்திருக்கும். इस मार्ग से जो आएगा वो स्थिर रहता है हमेशा. ஏன்னா பரிசுத்த ஆவி நல்லோர் மேலயும் தீயோர் மேலயும் வரும். क्योंकि जो पवित्र आत्मा है वो अधर्म और अधर्म दोनों के ऊपर आएगा. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. परमेश्वर ने कहा है कि जो कोई सुनेगा वो पाएगा भी. ஆனா लेकिन எவன் ஒருவன் பாவத்தை கழுவலையோ, लेकिन यदि कोई मनुष्य पाप को नहीं धोया அவர் ரொம்ப நாள் அவங்க நீடிக்க முடியாது. वो बहुत साल तक ऐसे नहीं रह सकता ஏன்னா है. சீசர்கள் போய் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. क्योंकि चेले लोग ने जब बपतिस्मा दिया, ஆனா ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்காக, क्योंकि जो चेले लोग जब बपतिस्मा देते समय जो पवित्र आत्मा नहीं पाए அவர்களுக்காக ஜெபித்தார்கள். उनके लिए विशेष करके प्रार्थना किया. பரிசுத்த ஆவி வந்து அவர்கள் மீது இறங்கினார். और पवित्र आत्मा उनके ऊपर उतरा. அது முத்திரை என்று வேதம் சொல்லுகிறது. कलाम कहता है कि वो एक मोहर है. இப்போ अभी
நாம் மாம்சத்தில் உள்ள கிரியைகளில் உள்ள ஒரு துன்மார்க்கமான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் நல்ல வீரர்களை பற்றி ஒன்று ரெண்டு பேரை பற்றி பார்ப்போம். हम धार्मिक के रीति से कुछ मनुष्य को देखेंगे जो शूरवीर थे. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் दूसरा समूएल 3रा अध्याय 26 28 வரை அப்படியே மெதுவாக வாசிங்க. 28 से 26 से पढ़िए. 2 சாமுவேல் दूसरा समूएल 3வது அதிகாரம் 3रा अध्याय 26 27 28. 26 27 28. யோவாப் ஆ ஆ யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே ஆ அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் ஆ கூட்டிக் கொண்டு வரும்படிக்கு ஆ ஆட்களை அனுப்பினான். இப்போ अभी வேதாகமத்தில் நம்ம அப்படி படிப்படியாக பார்ப்போம். हम कलाम में एक स्टेप वाइज देखेंगे. இஸ்ரவேலுடைய ராஜா इस्राएल का जो राजा है, சவுல ஆண்டவரை நிராகரித்து தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு. परमेश्वर ने साउल को इनकार करके दाऊद को ठहराया. ஆனால் தாவீது இன்னும் நிலைவரப்படலை. लेकिन दाऊद अभी तक उसमें स्थिर उसमें स्ट्रांग नहीं हुआ. இந்த யோவாப் என்பவன் தாவீதுக்கு முறையில் சித்தப்பா. योवाब जो है वो देखने गया तो दाऊद का चाचा है, ஆனால் ரொம்ப பலசாலி. लेकिन बहुत पहलवान था. அவனுடைய குடும்பம் அவனுடைய தகப்பன் குடும்பம் பெரிய குடும்பம் வர. और उसका पिता का जो घराना था एकदम बड़ा था. அப்போ இவன் தாவீது ராஜா கூடிய படையில தலைவராக இருக்கிறார். वो दाऊद के सेना में अधिपति था. இப்போ சவுலுடைய ஆட்களுக்கும் தாவீது ஆட்களுக்கும் சண்டை வருது நமக்கு வேதம் நல்லா தெரியும். हमको अच्छे से पता है दाऊद के सेना और साउल का सेना में आपस में झगड़ा होता हम देखे हैं. சவுல் இறந்ததுக்கு அப்புறம் साउल मरने के बाद இஸ்போகோத்துன்னு சொல்லி சவுலுடைய மகன் ஒருத்தன் ராஜாவா ஆகிறான். वहाँ पर इस्मोत करके एक व्यक्ति आता है. அவன் ராஜாவான பிறகு वो इस्मोत जब राजा होने ஒரு के बाद கட்டத்துல ஒரு குளத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கமா एक किनारे के एक तालाब की इस पार या இந்த उस பக்கம் पार, தாவீது ஆட்களும் इस पार दाऊद का सेना அந்த பக்கம் சவுலுடைய மகனுடைய ஆட்களும் और उस पार साउल के पुत्र के जगह 2 பேரும் நின்றுகிட்டு இருக்காங்க. वहाँ पर है. அப்போ அப்பனேர் சொல்லுதான், लेकिन अभिनय कहता है தாவீது ஆட்களும் நம்மளும் சண்டை போடுறதுக்கு பதிலா உம்மகிட்ட இருந்து ஒரு 10 பேர் எங்கிட்ட இருந்து 10 பேர் இளைஞர்கள் சண்டை போடுறோம் அப்படிங்க. वो कहता है कि दाऊद का सेना और आपस में हम झगड़े करने से अच्छा उसकी सेना में से 10 लोग हमारे सेना में से 10 लोग आपस में लड़े. யோவாப் சொன்னா நீ சொன்ன மாதிரி சரி நடக்கட்டும் அப்படின்னா. और योआब ने कहा जैसा आप कहते हैं वैसे होने दीजिए. 10 பேர் சண்டை போட்டல 10 பேரும் ஒருமிக்க விழுந்து போனார்கள். और 10 लोग जब युद्ध झगड़ा करते समय वो 10 के 10 एक बार गिर गए. உடனே யூத ஜனங்கள் அதாவது யூதர்கள் நம்ம தாவீதினுடைய கூட்டம் और जो यहूदी दाऊद के जो झुंड है சவுலுடைய கூட்டத்தை விரட்டி அடிக்கிறாங்க. वो साउल की सेना को भगाकर मारता है. இங்கே ஒரு 20 பேர் இறந்தாங்க. यहाँ पर भी 20 लोग थे. அங்கே ஒரு 300 பேர் இறந்தாங்க. यहाँ पर 20 लोग मरे, वहाँ पर 300 लोग मरे. இதுல இந்த யோவாப்பனுடைய சகோதரன் இந்த அப்பனேரை பின்தொடர்ந்து போனான். लेकिन योआब का जो भाई अबनेर उसके पीछे दौड़कर भागा. तो வேதம் சொல்லுது அவன் மான்களை போட ஓடக்கூடியவன். और कलाम कहता है कि वो हरण के समान भागने वाला है. இதுல நீங்க முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். आप उसके पहले पढ़ेंगे तो आपको समझेगा. அப்போ அவன் அப்பனேர் சொல்லுதான், लेकिन अबनेर कहता है நீ என் பின்னால வராத, तू मेरे पीछे मत आ. நீ அப்பனேர் தானே, तू अबनेर है. நீ யோவாப்புடைய சகோதரன் தானே, तू योआब का भाई है. உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா நான் உன் சகோதரனுடைய மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? और यदि तुझे कुछ हो गया तो मैं तेरे भाई से कैसा आंख मिलाएंगे. அவன் நான் உம்மை விட மாட்டேன் அப்படிங்கிறான். वो कहता है मैं तुझे छोड़ूंगा नहीं. அவன் அந்த ஈட்டியை அவன் நேரம் நீட்டியிருந்தான். वो भाला उसके सामने लेके आता இவன் है. ரதத்துல போய்கிட்டு இருக்கான். वो रथ से जा रहा है ரதத்தை ரேசா இழுத்துக்கிட்டு ஈட்டியை நீட்டோன்னு ஈட்டில விழுந்து அவன் செத்து போறான். और रथ को खींचते ही भाला उसको लगते ही मर गया. ஆனால लेकिन இந்த காரியத்தை அவன் மனசுல வச்சிருந்தான். इस बात को उसने मन में रखा था. படிங்க வாசிங்க. யோவாப் ஆ தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே ஆ அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆ ஆட்களை அனுப்பினான். ஆ அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் ஆ அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்போ தாவீது यहाँ पर दाऊद कहता இப்போ है சவுலுடைய மகனுக்கும் அப்பனேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்துட்டு साहुल के पुत्र को अपनेर के बीच में एक प्रॉब्लम आता है, दिक्कत आता है. அப்போ உடனே அவன் சவுலுடைய மகன்கிட்ட சொல்லுதான், वो साहुल के पुत्र को कहता है நான் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கு துணை நின்று मैं आपको राजा मदद करने के लिए ஈசாயின் மகனாகிய தாவீது கசத்துல நான் ஒப்படைக்காம இருந்து मैं ईसाई के पुत्र दाऊद को तुम्हारे पास सौंप के அவன் ராஜாவாக ஆக்காம உம்மா ராஜாவாக்குனதுனால உன் தப்பா போச்சு. वो उसे छोड़कर तुम्हें राजा के इसके लिए वो गलत हुआ. இப்போவும்
अभी தேவன் அவனை தான் தாவீதை தான் இஸ்ரேலுக்கு ராஜாவா இருப்பார்னு சொல்லியிருந்தாரு. अभी भी परमेश्वर ने कहा कि दाऊद इस्राएल का राजा रहेगा. நான் அந்த ஜனங்களை அவனுடைய கையில ஒப்படைப்பேன் அப்படின்ட்டான். मैं इस लोगों को தாவீதினுடைய கருத்துல ஒப்படைப்பேன் அப்படின்னா दाऊद के हाथों में सौंपेगा करके कहता है. இந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே इस बात को सुनते ही சவுலுடைய மகன் ராஜாவாக இருந்தாலும் साउल का मन जब राजा रहते समय भी பயந்துட்டான். वो डर गया. பயந்தாலும் உடனே वो डरने के बाद भी இவன் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆணையிட்ட உடனே वो परमेश्वर के नाम से शपथ खाने के बाद அவன் தாவீதுக்கு ஆள் அனுப்புதான். वो दाऊद के पास लोगों को भेजता है. தாவீது ஒரு சில காரியங்களை சொல்லுதான். दाऊद कुछ बातों को कहता है. வந்து பேசிட்டு போறான். वो आकर बात करके जाता இத है. பேசிட்டு போகும்போது யோவாப் அங்க இல்ல. ये बात करके जाते समय योआब यहाँ पर नहीं है. இப்போ ராஜா கிட்ட பேசி சமாதானமா அப்பனேர் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ये दाऊद के राजा के पास यदि अबनेर ने शांति से बात करके गया बोला तो कुछ नहीं. அவன் அந்தால உடனே என்ன பண்ணா, वो तुरंत क्या किया, ராஜா அழைக்கிற மாதிரி இவன் அழைப்புதான் யோவாப் அழைக்கிறான். राजा बुलाने जैसे योआब उसको बुलाता है. இவன் கூப்பிட்டு ये बुलाकर படிங்க. पढ़िए. அப்னேர் ஆ எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது ஆ யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல ஆ அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஆ ஒரு பக்கமாய் அழைத்து போய் ஆ தன் தம்பி ஆசேகேலுடைய இரத்தப்பழியை வாங்க ஆ அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். இப்போ பாருங்க, अभी देखिए அவன் வந்து अभी यहाँ पर आकर ஆசேகேலுடைய இரத்தப்பழியை வாங்குறதுக்காக वो आसे का लहू का बलि लहू का बदला लेने के लिए ஆசேகேல் வந்து யோவாப்புடைய தம்பி. वो आसे वो जो है वो योआब का भाई है. இவனுடைய இரத்தப்பழியை வாங்குறதுக்காக इसका बदला लेने के लिए இவனை கொண்டு போட்டான். इसे मार दिया. இத கொண்டு போட்டதுனால इसे मार दिया इसलिए யோவாப் வெற்றி பெற்றான். योआब जीत गया. தாவீது தோல்வி அடைந்தான். दाऊद हार गया. ஏமனா क्योंकि இப்ப அதுல 21 22 வாசிங்க. 21 और 22 को पढ़िए. பின்பு அப்னேர் ஆ தாவீதை நோக்கி ஆ நான் எழுந்து போய் ஆ இஸ்ரவேலரை எல்லாம் ஆ உம்மோட கூட உடன்படிக்கை பண்ணும்படி உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் ஆ சேர்த்து கொண்டு வருகிறேன். எல்லா இஸ்ரவேலரையும் सारे इस्राएली लोगों को சவுல் பக்கம் இருக்கிற அவ்வளவு பேரையும் और साउल के पास है सभी लोगों को அவ்வளவு ராணுவ தளபதிகளையும் सारे अधिपति को लोगों को நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். मैं लेके आऊंगा करके कहा. ஆனா அவன் போகும்போது இவன் அவனை கொண்டு போட்டான். लेकिन वो जाते समय उसे मार दिया. இப்ப நஷ்டம் யாருக்கு? अबे नुकसान किसको? தாவீதுக்கு. दाऊद को. தாவீது ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்பனேர் வந்துட்டு போன உடனே दाऊद बहुत खुश था. अबनेर जब आके गया நாம் மீண்டா சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாயிரலாம் हम फिर से सारे इस्राएली का राजा बनेगा அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ऐसा मन में रखा था. அவனுடைய ஆசை அங்க நிராசையாக்கப்பட்டது. उसका जो इच्छा था वहां पर निराश हो गया. वो தேவனுடைய வார்த்தை அங்க ஃபெயில் ஆனது போல அவனுக்கு காணப்பட்டது. उसका मन में लगा कि परमेश्वर के शब्द वहां पर नापास हो गया. அப்படி அந்த நேரத்துல उस समय पर ராஜா அந்த இடத்துல போய் அழுதான். राजा उस समय पर जाकर रोया. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா, वो इस्राएल के सारे लोग क्या सोचने लगे? தாவீதை பார்க்க போன இடத்துல वो दाऊद को देखने के समय पर தாவீது வஞ்சகம் பண்ணிட்டான், दाऊद ने बर्मा दिया. அப்பனேரை கொண்டு போட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. वो अबनेर को मार दिया होगा. ஆகையினால அப்பனேருடைய கல்லறை முன்னால் நின்று 32வது வசனத்தை வாசிங்க. उसमें 32वां वचन को पढ़िए. அவர்கள் ஆ அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ஆ ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே ஆ சத்தமிட்டு அழுதான். ஆ சகல ஜனங்களும் அழுதார்கள். ஆ ராஜா ஆ அப்னேருக்காக புலம்பி ஆ மதிகட்டவன் சாகிறது போல ஆ அப்னேர் செத்து போனானோ ஆ உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, ஆ உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, ஆ துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். இப்படி ராஜா यहाँ पर ராஜா அந்த அப்பனேருடைய சரீரத்தை அந்த கல்லறைக்கு முன்னால அழுதனால वो राजा अबनेर के कब्र के सामने रोया. इसलिए அப்ப ஜனங்கள் வந்து இது ராஜாவினால உண்டானதல்ல, इसके लिए लोगों ने कहा कि राजा के द्वारा नहीं हुआ. இது யோவாப் தான் இந்த காரியத்தை செய்தான். योआब ने इस काम को किया है. இந்த காரியத்தை யோவாப் செய்ததனால इस काम को योआब ने किया. इसलिए ராஜாவுக்கு அடுத்தால இஸ்ரேல் ஜனங்களை யார் மூலமா கூப்பிட்டு வர முடியும்? अभी इस्राएल के लिए राजा किसी और कौन लेके आ நல்ல सकता है? வாய்ப்பு வந்துச்சு, தவறி போச்சே. अच्छा मौका आया तो खो दिया इन लोग ने. இப்படி நிறைய பேருக்கு நடக்கும், ऐसा बहुत लोग को होता है. எல்லாருக்குமே நடக்கும். சில காரியங்கள்லாம் நம்ம எதையாவது எதிர்பார்த்திருப்போம். हम बहुत लोग को होता है. हम सोच के रखा रहता है कुछ बात. யாராவது வந்து என்னத்தையா சொல்லிட்டு போயிருவாங்க, कोई भी कुछ आके कुछ बोल कर जाते हैं. அந்த காரியம் நின்னு போய்க்கும். वो काम रुक जाता ஆனா है. தேவன் அவனை சந்திச்சாரு, लेकिन परमेश्वर ने उसे मिला, அவனுக்கு உதவுனாரு, उसको मदद किया. மீண்டும் फिर से அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு வேறொரு மார்க்கத்தை வழியை உண்டு பண்ணினாரு. फिर से परमेश्वर ने उसका राज्य आने के लिए एक मार्ग बनाया. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போ இதுல சாமுவேல் 19 அதிகாரத்துல अभी सामुएल में 19वां अध्याय में 2 சாமுவேல் 19 दूसरा सामुएल 19वां अध्याय 6 7 6 और 7 को पढ़िए.
इसलिए हाँ। कि तू अपने बैरियों से प्रेम हाँ। और अपने प्रेमियों से बैर रखता है, हाँ। तूने आज ये प्रकट किया कि तुझे हाकिमों और कर्मचारियों को कुछ चिंता नहीं, हाँ। वरना मैंने आज जान लिया हाँ। कि यदि हम सब आज मारे जाते हाँ। और अब्सलोम जीवित रहता हाँ। तो तू बहुत प्रसन्न होता। படிங்க தமிழில் படிங்க. அதிபதிகளும் ஆ. சேவகரும் ஆ. உமக்கு அற்பமானவர்கள் என்று ஆ. இன்று விளங்கப்படுகிறீர். ஆ. அப்சலோம் உயிரோடு இருந்தேன், அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாய் இருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்தேன். இப்போதும் எழுந்திருந்து நீர் வெளியே வரும். உம்முடைய ஊழியக்காரரோடு அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். யார் சொல்றா இத? कौन कहता है? யோவாப் தாவீதை மிரட்டுதான். யோவாப் தாவூத் को डरा रहा है. இவன் யோவாப் சொல்லுதான், ये यहाँ पर யோவாப் कहता है, நீர் இன்று வெளியில வந்து आप बाहर आके ஜனங்களோட நின்று நீர் பேசாவிட்டால் लोगों के साथ आकर बाहर बात नहीं किया तो உம்ம கூட ஒருவரும் நாங்க இருக்க மாட்டோம். हमारे साथ कोई भी हम एक जन भी नहीं रहेंगे. தொடர்ந்து படிங்க இத. அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிறோம் அது உமக்கு அதிக தீமையாய் இருக்கும். அது உமக்கு அதிக தீமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று. சரி போதும். இப்ப பாருங்க, अभी देखिए தாவீது தான் ராஜா. यहाँ पर दाऊद ही राजा है. ஆனா யோவாப் தான் பலமுள்ளவன். लेकिन योवाब कमजोर है. அவன் முதல்ல अपनेर ताकतवर है. இப்போ யோவாப் வந்து अभी जो योवाब है अपनेर கொன்னு போட்டான். अब्नेर को मार दिया. தாவீது ஒண்ணும் செய்ய முடியல. लेकिन दाऊद कुछ नहीं कर सका. ரொம்ப வருஷம் கழிச்சு बहुत समय के बाद அப்சலோம் தன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணதா அவனை கொல்லப்படுத்தாங்க. और अब्सलोम को राजा बनाकर उसे मार देते हैं. தாவீது சொல்லியிருந்தான், दाऊद ने कहा था என் நிமித்தம் அப்சலோமை கொஞ்சம் தயவா நடத்துங்க அப்படின்னு. मेरे कारण तुम अब्सलोम पे थोड़ा दया दिखाइए. ஆனா लेकिन ஒருத்தன் வந்து சொன்னா இந்த மாதிரி அப்சலோம் கர்வாலி மரத்தை தொங்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே जन ने आकर कहा कि उस पेड़ पर अब्सलोम लटका है. बोला யோவாப் சொன்னா, योवाब ने कहा நீ கொன்னு போட்டு வந்தேன்னா உனக்கு நான் வெகுமதி தருவேன். उसने कहा कि तूने यदि मार कर आए तो तुझे बहुत बड़ा தோஃபா மிलेगा. ஆனா அவன் சொன்னா, लेकिन उसने कहा என் ஆண்டவனாகிய ராஜாவுக்கு சகலமும் தெரியும். मैं मेरा परमेश्वर राजा को सब कुछ पता है. ஆனால நான் அப்படி செய்ய மாட்டேன்னா. लेकिन मैं ऐसा नहीं करूंगा. ஆனா யோவாப் மற்ற ஜனங்களை அனுப்பி மற்ற வாலிபர்களை அனுப்பி அவனை கொன்னு போட்டு அடிச்சு கொண்டு போட்டான். क्योंकि योवाब ने बाकी जवानों को बेच के उन्हें मार दिया. அவன் அப்சலோம் எப்படி இருக்கான்னு கேட்டவொடனே அப்சலோம் செத்து போனான்னு தெரிஞ்சவொடனே தாவீது அழுது புலம்பும் போது இவன் வந்து சொல்லுதான், क्योंकि जब मालूम पड़ा कि अब्सलोम मर गया तो दाऊद रोने लगा. உம்முடைய சிறு வயது முதல் உமக்கு நேரிடாத தீங்கு இனிமே நேரும். क्योंकि आपके बचपन से जो आपको बुरा नहीं होता अभी होगा. நேர் வாரம் வெளியில வந்து பேச முடியுங்க. बाहर आकर बात करिए. ஒன்னும் செய்ய முடியல. वो कुछ नहीं कर सका. ஆனா लेकिन அவன் தாவீது என்ன பண்ணா, वहाँ पर दाऊद ने क्या किया, தன்னுடைய மகன் अपने पुत्र को சாலமோன் ராஜாவாகும் போது सुलेमान जब राजा बनता है, உன்னுடைய ராஜபாரம் நிலைக்கணும்னா आपका राजगद्दी स्थिर रहना है तो நீ இப்படி எப்படி செய்யணும்னு சில காரியங்களை சொன்னான். आप ये करना है करके बोला. வாசிப்பா 1 ராஜாக்கள் पहला राजा 2வது அதிகாரம் दूसरा अध्याय 5-6 வசனம் படிங்க. 5 और 6 को पढ़िए. 1 ராஜா पहला राजा 2வது அதிகாரம் दूसरा अध्याय 5வது வசனம். 5वां वचन. அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். எது என்னது படிக்க? சேரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. யாருக்கு சொல்லுதான் இத? ये किसको कहता है? வசனத்தை ஃபுல்லா அந்த அதிகாரத்தை ஃபுல்லா 1 ராஜா 2வது அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சா தெரியும். தன் மகனுக்கு पहला राजा दूसरा अध्याय को अच्छे से पढ़ेगा तो வசனத்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லுதான், अपने पुत्र को कहता है யோவாப் எனக்கு செய்த தீமையை நீ அறிந்திருக்கிறாயே. योवाब ने मेरे लिए जो बुराई किया तू जानता है. 2வது படிங்க முதல்ல 5வது. சேரியாவின் குமாரனாகிய யோவாப் சேயாரின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்தியருக்கும் குமாரன் அமசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே உன்னுடைய யுக்தினா உன்னுடைய யோசனையின்படியே ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமையில் சமாதானமாய் பாதாளத்திலே
ஒட்டாதிரு. அவன் எனக்கு துரோகம் பண்ணனா, वो मुझे गलत किया मेरे साथ, எனக்கு துரோகம் பண்ணனா, मुझे அவன் दगा दिया, அந்த துரோகத்தை उस दगा दिया इस कारण நான் மன்னிச்சேன், मैं क्षमा किया, ஆனா நீ மன்னிக்காத. लेकिन तू क्षमा मत कर. ஏம்னா क्यों करके நான் ராஜாவா இருந்தோம், मैं राजा भी रह के எனக்கு தெரியாம சில காரியங்களை செய்தான். वो मेरे मेरे छुप कर उसने बहुत सारा गलती की है. தேசத்துல எது நடந்தாலும் देश में कुछ भी होएगा तो ராஜாங்க அதுக்கு தெரியப்படுத்தான் செய்யணும். राजा को पता होना चाहिए. ஆனா ராஜாவுக்கு தெரியாம செய்தாம்னா இவன் ஒரு ராஜா, लेकिन राजा से छुप के तुमने एक काम किया तो वो भी एक राजा हो இவன் गया, ராஜாக்குரிய அதிகாரத்தை கையில் எடுக்கான். क्योंकि ये राजा का एक अधिकार हाथ में लेता है. வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு, कला परमेश्वर एक प्रमाण को व्यवस्था को रखता है. அந்த பிரமாணத்தை ஒருத்தன் தவறுன்னு சொல்லுதாம்னா उस व्यवस्था को कोई यदि गलत बोलता है तो இவன் தேவனுடைய ஸ்தானத்தை எடுப்பான். वो परमेश्वर के जगह स्थान को लेगा. அப்ப இவனுக்கு நேரிடுவது என்னது? तो इसको जो होने वाला वो क्या है? மரணம். वो मरण ही है, மரணம் தான் நேரிடும். मरण ही है. ராஜாவுக்கு விரோதமா செய்தவன जो राजा के खिलाफ काम करता है, ராஜா தண்டியாமல் விட மாட்டாரு. राजा बिना दंड दिए नहीं छोड़ेगा. தேவன் சர்வ வல்லமுள்ள ராஜா, राजा सर्वशक्तिमान राजा है, அவர் ராஜாதி ராஜா. वो राजाओं का राजा है. அவர் இந்த உலகத்துல ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு, वो इस संसार में एक व्यवस्था को रखा है பரலோகத்தை நீங்கள் இப்படி வந்தாதான் வந்து அடைய முடியும்னு சொல்லி. कि स्वर्ग में आपको आने तो ऐसे ही आना पड़ेगा. ஆனா அத लेकिन उसे மீறி ஒருத்தன் அது அப்படி இல்லைங்க, அது யூதருக்கு, இது எபிரேயருக்கு, இது கிரேக்கருக்குன்னு ஒருத்தன் சொல்லுதாம்னா उसके ऊपर भी कौन बोलते हैं ये ग्रीक को है, ये यहूदी को है करके बोलते हैं तो இவன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு தானே அர்த்தம். क्योंकि वो उसका अर्थ ये है कि सर्व शक्तिमान का जगह ले रहा है அப்ப वो. இவனை கடைசி நாளிலே जैसे अंत के समय पर அவன் ஆண்டவர் நினைச்சுவாரு, परमेश्वर क्या करेगा? उसे கொன்று போடுவார். उसे मार देगा. அவன் தகப்பனுடைய வார்த்தையின்படியே तो उसके पिता के बात के कारण அதுல 28 29 படிங்க. उसमें 27-28 पढ़िए. நடந்த இந்த செய்தி ஆ. யோவாபுக்கு வந்தபோது ஆ. அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடி போய் ஆ. பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். ஆ. யோவாப் அப்சலோமின் பட்சம் ஆ. சாயாதவனாய் இருந்தும் ஆ. அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். இப்ப அதோனியா ஒரு தவறு பண்ணனால அதோனியாவை சாலமோன் ராஜா கொண்டு போடணும்னு சொன்னான். अभी अदोनिया ने गलती किया करके उसको सुलेमान राजा कहते कि मार दे करके, ஆனா அதோனியாவை கொண்டு போட்டான்னு சொன்னா இவன் அவனுக்கு உடந்தையா இருந்ததுனால இவனும் பயந்து போய் ஒளிதான். लेकिन वो अदोनिया के खिलाफ वो गलती किया करके वो भी उसको जाके छुपता है. ராஜா என்ன சொல்லுதான்? राजा क्या कहता है? அவனை கொண்டு போடு. उसे मार दे करके. இப்ப தேவன் अभी परमेश्वर அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமா ஒருத்தன் செயல்படும் போது उनके व्यवस्था के खिलाफ एक जन काम करता है அவனை तो கொண்டு போடுவாரு. उसे मार देगा, இலவசமா அவர் ரட்சிப்பை கொடுக்கறாரு. क्योंकि वो मुफ्त में वो उद्धार देता है. வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். कलाम कहता है कि पाप का जो मजदूर है मरण है. பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுது. क्योंकि पाप की क्षमा के लिए परमेश्वर यीशु मसीह के नाम से बपतिस्मा लीजिए. இப்ப இத ஒருத்தன் மீறி अभी इसे कौन एक जन நாங்க क्या பிதா करे? குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினால எடுத்திருக்கோம், हम लोग पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से लिया है, அது எங்களுக்கு போதும் वो हमें बस हो गया. அப்படின்னு சொன்னா ऐसा कहा तो தேவனுடைய பிரமாணத்தை மீறுதான். वो परमेश्वर की कला व्यवस्था के खिलाफ जा रहा है. அவன் தேவனுடைய கட்டளை அவன் மீறுதனால वो परमेश्वर की आज्ञा के खिलाफ गया, इसलिए அவனுக்கு மரணம் நேரிடும். उसे मरण मिल जाएगा. அவன் மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. वो मरण से बचेगा नहीं. ஆனா लेकिन தேவன் परमेश्वर நீதி உள்ளவர், वो धर्मी है. அவரை அண்டிக் கொள்கிற ஜனங்கள் பாக்கியமானது. जो को उसे उसको उपासना करता है वो धन्य है. இப்போ ஒரு வசனம் வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे. 2 சாமுவேல் दूसरा समूएल 16வது அதிகாரம் 16वां अध्याय 7வது வசனம் வாசிங்க. 7वां वचन को पढ़िए. சீமேயே ஆ அவனை தூசித்து ஆ இரத்த பெரியனே ஆ பேலியானின் மனுஷனை ஆ தொலைந்து போ ஆ. தொலைந்து போ. ஆ சவுலின் ஸ்தானத்திலே ஆ ராஜாவான உன்மேல் ஆ. கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். இப்போ अभी இந்த அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்பும் போது अब्सलोम जब दाऊद के विरोध में खड़े रहते இந்த समय, சிமேயி சவுலுடைய சொந்தக்காரன். और ये जो सिमी है ये दाऊद का रिश्तेदार भी है, சவுலு साउल का रिश्तेदार है. இவன் என்ன பண்ணுதான்? ये क्या करता है? தாவீதுக்கு நேரா மண்டலி போட்டு நீ தொலைந்து போ, சாவு, நீ உன் பிள்ளைய உன்னை கொல்லுதான்னு சொல்லி அவனை சபிக்கிறான். वो दाऊद के खिलाफ मट्टी डाल के कहता है कि तेरा लड़का तुझे मारने रहा है और उसको श्राप देता है. ஆனா लेकिन பின்பு அப்சலோம் இறந்து போன பின்பு फिर भी अब्सलोम मरने के बाद 19வது அதிகாரத்துல 19 20 வாசிங்க. 19वां अध्याय में 20वां वचन को पढ़िए. ராஜாவை நோக்கி ஆ. என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ஆ. ராஜாவாகி என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே ஆ. உமது அடியான் செய்த துரோகத்தை உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. தமது மனதில் வைக்காமலே இருப்பாராக. மன்னிப்பு கேட்கிறான். वो माफी मांग रहा है. அவன்
தாவீது ராஜா நினைச்சிருந்தா यदि दाऊद राजा चाहता तो அவனை கொன்று போட்டிருக்கலாம். उसे मार सकता था, ஏன்னா क्योंकि இவன் அப்படி அவனை நிந்திச்சான். वो वैसा निंदा किया. ஆனா பின்பு ஒரு கட்டத்தில் வரும்போது लेकिन एक बार एक स्टेज में आने के बाद ஆண்டவனாகிய ராஜா நினையாதிருப்பீராக, हे मेरे परमेश्वर मुझे उसे याद मत रखिए, நான் அப்படின்னு சொன்ன உடனே वैसा बोलती அவன் நீ சாவதில்லைன்னு சொல்லுதான். वो कहता है कि तू नहीं मरेगा करके, அவனுக்கு வாக்கு கொடுக்கான். उसे प्रतिज्ञा करता है. இப்போ மன்னிப்பு கேட்டனால அவனுக்கு தாவீது அவனுக்கு अभी वो क्षमा मांगता है, इसके लिए दाऊद उसे மன்னிக்கிறான். क्षमा करता है. ஆனாலும் ராஜ்யபாரம் நிலைப்படுறதுக்கு ஒரு சில காரியங்களை செய்துதான் ஆகணும். लेकिन राज्य वो स्थिर रहने के लिए कुछ करना पड़ता है. சாலமோனுடைய ராஜ்யம் நிலைக்கணும் இப்படிப்பட்ட மீறி உள்ள ஆட்களை பலம் தகர்த்து எடுத்தாதான். क्योंकि सुलेमान का राज्य स्थिर रहना है, तो ऐसे लोगों को मारना ही पड़ता है. அதனால இவனுக்கும் கட்டுப்பாடு வச்சு இவனை கொண்டு போடுதான். फिर उसे वो आज्ञा के अनुसार उसे मारता है. இப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கை வருமா புதிய ஏற்பாட்டுக்கு अभी हम नया करार में आएगा प्रेरित के काम में 10வது அதிகாரம் 10वां अध्याय 38 வாசிங்க. 38 उसमें 38वां वचन को पढ़िए. நசரேயனாகிய இயேசுவே ஆ தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே ஆ அவர் நன்மை செய்கிறவராயும் ஆ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஆ குணமாக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? अभी यीशु मसीह कैसा है? நன்மை செய்கிறவராக இருந்தார். वो एकदम केवल भलाई करने वाला था. அதுதான் வேதம் சொல்லுது. यहाँ पर कलाम कहता है நீதிமான்களுடைய நினைவுகள் धार्मिक का जो उसका कल्पना है நியாயமானவை. वो भलाई का है. இயேசு கிறிஸ்துவின் நினைவுகள் यीशु मसीह का जो कल्पना है நியாயமானவைகள். वो एकदम न्याय का है. அதை படி வாசி மாறது. நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து यीशु मसीह நமக்கு தெரியும். हमको पता है. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்டாரு. परमेश्वर ने कहा कि तुम में जो कोई पाप किया है, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். वो भलाई करता रहा. அவர் தேவனுக்கு பிரியமாக இருந்தார். वो परमेश्वर के प्रिय था. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார். पिता की इच्छा को पूरा करने के लिए था. அவர் இப்படி வரும்போது ऐसा आते समय அந்த 40வது வசனம் வாசிங்க. 40वां वचन को पढ़िए. மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி 39 வாசிச்சா யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவரை எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பே அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். பாருங்க, சீசர்களுக்கு காட்சி கொடுத்தார். यहाँ पर चेले को दृश्य दिया. அவரை ரொம்ப தீவிரமா அவருக்காக உழைத்தவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. उसके बाद जो उनके साथ एकदम भक्ति के साथ घूमते थे उन लोग को भी दृश्य दिया. 40 நாள் அளவும் அவர் எருசலேம் முழுவதும் சுற்றி திரிந்து சாட்சி கொடுத்தாரு. 40 दिन वहां पर घूमते रहा, उनको दृश्य दिया. தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாரு. अपने आप को जीवित दिखाया. அப்பேற்பட்ட தேவனை वैसा परमेश्वर को இவர்கள் சிலுவையில் அறைந்தத वो क्रूस पे मारा. அவன் அங்க சுட்டி காட்டுதான். वो बताता है அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். वो केवल भलाई करता था. அவர் செய்த நன்மைகள் நிறைய உண்டு. उन्होंने किया भलाई बहुत है. ஒன்னு ரெண்டு காரியங்களை நம்ம பார்ப்போம். एक दो चीज को देखेंगे. லூக்கா 6 लूका 6वां अध्याय 8ஆம் வசனம் வாசிங்க. 8वां वचन को पढ़िए. 6வது அதிகாரம் 6वां अध्याय. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு இப்போ கூடி வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து अभी जो झुंड में वो लोगों को देखकर ஒரு சூம்பின கை அப்படின்னா நம்ம ஊர்ல சில எல்லாம் வெள்ளை கை அப்படிம்பாங்க. अभी जो सूखा हाथ है बोलता है. அது ஒத்த கை வந்து அவனுக்கு ஒரு கை வலங்க ஃபுல்லா சின்னதா இருக்கும், மற்ற ஒரு கை நல்ல பெருசா இருக்கும். एक हाथ उसका बहुत सूखा रहता है, पतला रहता है. ஒரு கை நல்ல ஸ்ட்ராங்கா
ஸ்ட்ராங்கா இருக்கும். और एक हाथ एकदम मजबूत रहता இப்ப है. அவனை பார்த்தாரு, अभी उसे देखा, எழுப்பி விட்டாரு. उसे खड़ा किया, சுற்றி லேவியர், ஆசாரியர்கள், பொது ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. और आजू बाजू सारे लेवी याजक सारे लोग खड़े. அந்த நாள் ஓய்வு நாளா இருந்துச்சு. और वो दिन सबत का दिन था. அந்த ஓய்வு நாள்ல ஆராதிக்கப்படுகிற தேவனே அங்க நிற்கிறாரு. और सबत के दिन का जो उपासना करने वाला परमेश्वर स्वयं वहाँ पर खड़ा है. அவர்கள் அறியவில்லை. और लेकिन वो लोग ने नहीं जाना. அவர் தமக்கு சொந்தமாதலே வந்தார். और वो अपने रिश्ते के लिए आए. ஆனா சொந்தமானவர்களோ और लेकिन जो रिश्तेदार है அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. उन्होंने उसे स्वीकार भी नहीं किया. ஆனா அவர் अनेक காரியங்களால தன்னை வெளிப்படுத்துறாரு. लेकिन वो अपने बहुत सारे काम के द्वारा अपने आप को प्रकट करता है. ஒருவன் தீர்க்கதரிசி என்கிறான், एक जन भविष्यवक्ता कहता है, ஒருவன் எதையோ ஒன்னு சொல்றான், एक जन कुछ तो कहता है, ஒருத்தன் பிசாசுனால இவர் அற்புத அடையாளங்கள் செய்றாங்கறான். एक जन कहता है कि शैतान का है वो अद्भुत और चिन्ह दिखाता है. ஆனா அவர் எல்லா பக்கத்திலும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். लेकिन वो कलाम के हर एक जगह से उसको कलाम को ध्यान करके देखो. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, उन्होंने कहा कि इसमें से आपको अनंत काल का जीवन है. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவன் அவைகளேன்னு சொல்றாரு. और कलाम कहता है कि वो मेरे बारे में वो गवाही देगा करके. ஆனா அந்த ஜனங்கள் அதை புரிய முடியல. लेकिन वो लोग उसे नहीं जाना. அதுல படிங்க, அந்த வசனத்தை 9வது வசனத்தை படிங்க. 9वां वचन को पढ़िए. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆ நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு இப்ப ஜனங்கள்ட்ட கேக்குறாரு. अभी लोगों को पूछता है. ஆசாரியர்கள்ட்ட லேவியர்ட்ட கேக்குறாரு. और लेवी और याजक उनको पूछता है, நன்மை செய்யறது நல்லதா? क्या भला करना गलत है क्या? இல்லனா या भला करना अच्छा है क्या? भला करना अच्छा है क्या? या पूरा करना अच्छा है क्या? या बुरा करना अच्छा है? बुराई करना अगर रहेगा तो बुरा ही करना रहेगा तो அதாவது தீமையை நம்ம செய்ய हम बुरा ही करने के लिए வரல, नहीं आए. இயேசு நன்மை செய்ய வந்தாரு. यीशु मसीह भलाई करने आए. இப்ப நன்மை அவர் செய்யும் போது अभी भला करने के लिए ஜனங்கள் அவருக்கு விரோதமா எழும்புறதுனால, लोग उनके खिलाफ खड़े, इसलिए ஜனங்கள் அவரை யாரென்று அறிந்து கொள்ளணும்னு அப்படி ஆசைப்படுறதுனால அவரு लोग बहुत आशा कर रहा है कि कौन है करके. அந்த தேவன் நாம நினைக்கிறாரு, उस परमेश्वर को देखते हैं, ஜனங்கள் என்ன யாரென்று அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. लोग मुझे क्या करके जानते हैं. ஆகையினால கேட்கிறாரு, पूछते हैं நன்மையோ भलाई தீமையோ और बुरा எதை செய்யலாம் ஓய்வு நாள்ல? क्यों क्या करना चाहिए सबत के दिन में. அதுக்கு அவங்க ஒண்ணு சொல்ல படிக்கல. அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. எனக்கு ஒரு கை ஏற்கனவே நல்லா இருந்துச்சு. अभी उसका एक हाथ अच्छा था. இப்ப ரெண்டாவது கை அதே மாதிரி நல்லதாயிட்டு. अभी दूसरा हाथ भी उसका अच्छा हो गया. அதுக்கு அடுத்து படிங்க. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். இப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? वो लोग आपस में क्या विचार करने लगे? நம்ம ஊர்காரன் நல்லா சோமாயிட்டான்னு சந்தோஷப்படல. अपने गांव वाला अच्छा हो गया करके वो आनंदित नहीं हुआ. நல்லா பண்ணதவன எப்படி கொல்லலாம்? वो अच्छा करने वाले को कैसा मारना है. அவருடைய சிந்தனையை பாருங்க. उनका विचार देखिए. இவர்களுடைய சிந்தனை எப்படி சிந்தனை? इनका जो विचार है कैसा विचार है? துன்மார்க்கமான சிந்தனை. एकदम गलत विचार है. அவர் நன்மை செய்தாரு. वो भला किया. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, हम अपने गांव में कहते हैं, உபகாரம் இல்லாட்டாலும் உபத்திரமாவது இல்லாம இருங்க. बुरा भी मत किया करो. உங்களை வச்சு எனக்கு உபகாரம் இல்ல, इससे मुझे कोई लाभ नहीं है. ஆனா என்னைய உபத்திரமாவது படுத்தாங்க. तकलीफ तो मत दीजिए. ஆனா ஜனங்கள் எப்படி? लेकिन लोग कैसे? அவர் நல்ல நன்மை செய்தாரு. अच्छा भलाई किया. அவர் குருடனை பார்வையிட செய்தாரு. अंधे को नजर दिया. அவர் குஷ்ட ரோகியை சுஸ்தமாக்குறாரு. लोग को चंगाई किया. ஆனா लेकिन அவருக்கு விரோதமா தான் அவங்க முறுப்பு இருக்காங்க. लेकिन उनके विरोध में कुड़कुड़ाने लगे. இவரை கொலை செய்யறது எப்படின்னு திட்டம் போடுறாங்க. वो लोग यही सोचते थे इन्हें कैसा मारो. அதனால அவர்களுக்கு என்ன லாபம் என்பது அவர்கள் அறியவில்லை. इसलिए वो नहीं चाहा कि उसमें इनको क्या फायदा है करके नहीं जाना. வேதம் சொல்லுது, कलाम कहता है, மாமசத்துல அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாதவர்களை அவர் தப்ப விடலன்னு சொல்லுது. कलाम कहता है कि जो देह में उनके आवाज को सुना उन्होंने उनको बचा, उन्हें छोड़ा नहीं. उन्हें இன்னைக்கு நம்ம ஆவியிலுடைய வார்த்தையில கீழ்ப்படிந்திருக்கிறோம். आज हम आत्मा में उनका वचन को सुन रहे हैं. இன்னைக்கு நம்மள போதிக்கிற யாரு? आज हमको सिखाने वाले कौन है? பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा. அவர் நம்மள போதிக்கிறாரு. वो हमें सिखा रहे हैं. पर நாம் எப்படி தப்பிக்க முடியும்? हम कैसे बच सकते हैं? தேவன் சொன்னாரு, परमेश्वर ने कहा, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோட இருக்கேன்னா எப்படி இருந்தாரு? परमेश्वर ने कहा कि संसार के अंत में तुम्हारे साथ हो तो कैसा है? என் நாமத்தினாலே நான் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பி சொன்னாரு. कहा कि मेरे नाम से तुम्हें एक सहायक मिलेगा. அந்த தேற்றவாளன் நம்ம கூட இருக்கிறாரு. सहायक हमारे साथ है. அந்த மாம்சத்தின்படி அவர் நின்னு பிரசங்கம் பண்ணும்போது கேட்காதவர்கள் அவரு தப்ப விடறியா? वो जो देह में उन्होंने सुना उनका बात को उन्होंने छोड़ा नहीं. நாம் எப்படி தப்பிப்போம்? हम कैसे बचेंगे? அதனால தான் इसलिए வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆகையால் कलाम कहता है कि जो दिन बुरे इसलिए காலத்தை பிரயோஜனப்படுத்திக் आप கொள்ளுங்கள். उस दिन को उपयोग करिए. இப்போ
இயேசு கிறிஸ்துவிட்டையும் தீமையானவர்கள் இருந்தார்கள். अब यीशु मसीह के साथ भी बुरे लोग थे. உலகம் முழுவதும் தீமை தான் அதிகமா இருக்கும். संसार पूरा बुरा ही लोग थे. இங்க பாருங்க மத்தேயு 26வது அதிகாரத்துக்கு வாங்க. देखो मत्ती 26वां अध्याय में आइए. 7வது வசனம் வாசிங்க. 7, 8, 9 10 வரை வாசிப்போம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளிக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீடர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். பாருங்க, देखिए எல்லா சீசர்களும் இல்ல, सभी चेले नहीं. சீசர்கள்னு போட்டிருக்குது. चेले लोग करके बोले. அதுல மெயினா யார் தான் அதை சொன்னது? उसमें सबसे मुख्य யூதாஸ் தான் அதை சொன்னான். यूदास ने कहा. ஆனா இந்த சகோதரி, இந்த பெண் யாரு? ये बहन कौन है? இவ லாசருடைய சகோதரி. ये लासर का बहन है. இவ தான் பரிமள தைலத்தை கொண்டு ஊத்துனவா. यही उस इत्र को बहुमूल्य इत्र को डाला. அது வாசிங்க, 10 வரை வாசிங்க. उसमें 10 पढ़िए. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இவள் நல்ல கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இல்லை. நான் உங்க கூட எப்பவுமே இருக்க மாட்டேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது, இவள் இந்த சரீரத்தில் அந்த தைலத்தை என் மேல ஊற்றினதுனால என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. என்னை அடக்கம் பண்றதுக்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, இந்த சுவிசேஷம் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நாம அதை நினைவு கூறுவோம். आज हम इसे स्मरण कर रहे हैं. அவள் செய்த அந்த காரியத்தை उसने किया उस काम को நாம இன்னைக்கு நினைவு கூறுகிறோம். आज हम उसे स्मरण कर रहे हैं. தேவன் அதை வாக்குத்தத்தமா கொடுத்தாரு. परमेश्वर ने उसे प्रतिज्ञा में दिया. பாருங்க, அதுல 47 படிங்க. 47வது வசனம். 47 को पढ़िए. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ரபியை ஒரு நாள் பார்க்கலையா? रवि को कभी देखा नहीं क्या? 24 மணி நேரம் அவங்க கூட தானே இருந்தா, அவரு கூட தானே இருந்தா. उनके साथी था. ஆனா लेकिन நேரம் வருது, वो समय आता है. நன்மையானவர்கள் தீமையானவர்கள் யாரு, நன்மை செய்கிறவர்கள் யாரு, बुराई करने वाला और बुराई करने वाला कौन है करके அந்த நேரத்துல ஆண்டவர் அதை காட்டிடுவாரு. उस समय पर परमेश्वर दिखाता है. நீங்க பாருங்க, आप देखिए ஒரு சபையில ஒரு 50 பேர் ஃபேமிலி இருக்குன்னு வச்சுடுங்க. एक कलीसिया में 50 लोगों का एक झुंड है, तो இந்த 50 பேர் பரலோகத்துக்கு போவான்னு நினைக்காங்க. क्या वो 50 लोग स्वर्ग में जाएगा? ऐसे नहीं. அது பிரண்ணாம் சொல்லும்போது அதுல அவிசுவாசி, பாவனை விசுவாசி, விசுவாசின்னு 3 டைப்பா சொல்லுதாரு. भाई भविष्यवक्ता बनाम कहता है कि विश्वासी और अविश्वासी और डोंग विश्वासी, ऐसे 3 प्रकार के होते हैं. ஆனா வேதத்துல लेकिन कलाम में 2 பேரை கண்டிப்பா சொல்லுது. 2 लोग को जरूर कहता है. ஒன்னு நீதிமான்கள், ஒன்னு துன்மார்க்கர்கள். एक धर्मी और दूसरा होता है अधर्मी लोग. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் விசாரிக்கிறான்னு வேதம் சொல்லுது. कलाम कहता है कि धर्मी और अधर्मी को न्याय करेगा करके. ஏன் அப்படின்னா, क्यों ऐसा? இவர்களுக்கு ஒரு முடிவு ஒரு நேரத்துல வந்தே ஆகணும். क्योंकि इनका एक अंत आना ही पड़ेगा. நல்லவன் யாரு பொல்லாதவன் யாருங்கிற அந்த சமயம் வரணும். क्योंकि अच्छा भला करने वाला और बुरा करने वाला का दोनों का समय आने वाला है. அதனால தான் தாவீது ஒரு இடத்துல சொல்ல, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். इसके लिए दाऊद एक जगह पे कहता है मैं देख रहा था. அவர்கள் சடிதியாய் காணாமல் போனார்கள். अचानक में गायब हो गए. நான் பார்க்கும்போது அவர் தளதளன்னு வளர்ந்தார்கள். मैं देखते समय अचानक तुरंत बढ़ गए. கொஞ்ச நேரத்துல துன்மார்க்கர் சடிதியாய் இல்லாம போனார்கள். और तुरंत अचानक में जो अधर्मी वो गायब हो गया करके. இப்போ अभी யூதாஸ் அவர் வந்து என்ன பண்ணதான், उन्हें आके क्या कहता है? கட்டி பிடிச்சு ரபி நீர் வாழ்க, उन्हें पकड़ कर आके उसे कहता है அவன் பண்ண नमस्कार. இந்த இவன் யூதாஸ் எப்படிப்பட்ட ஆளு? ओ यूदास कैसा व्यक्ति है? 3 வருஷம் அவரோட இருந்த ஆளு. 3 साल उनके साथ था. நல்ல ஊழியம் செய்தான், अच्छा सेवकाई किया, நல்ல நோய்களை பேய்களை விரட்டினான், और अच्छा शैतान को बीमार को सब चीज को चंगाई किया. ஆனாலும் तो भी அவன் யாரா இருந்திருக்கிறான்? कौन था? துன்மார்க்கனா இருந்திருக்கிறான். वो
अधर्मी व्यक्ति था। நான் மாம்சத்துல பார்த்தோம்னா देह में देखिएगा तो எவன் நல்லவன் कौन अच्छा है, எவன் பொல்லாதவன் कौन बुरा है, கண்டே பிடிக்க முடியாதுங்க. आप उसे पहचान नहीं सकते। உலகத்துல உள்ள பாஸ்டர் மாதிரிலாம் நல்லவன் நினைக்காங்க. आप ऐसा सोचे मत, संसार के सारे पास्टर अच्छा है। பைபிள் எடுத்து தேன் ஒழுக பேசுவான், वो कलाम को रख के मध के जैसा बात करेगा, ஆனா அந்த வார்த்தைக்கு அவனுக்கு வாழ்க்கைக்கு எவ்விதமான சம்பந்தம் இருக்காது. लेकिन उसका और उसके जीवन में कोई भी उसका संबंध नहीं रहेगा। வேதம் அப்படி சொல்லுதுங்க. कलाम ऐसा कहता है, வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, केवल वचन को सुनने तक ही नहीं, அதன்படி நடக்கிறதுக்கு நம்மள தகுதிப்படுத்தணும். उसके अनुसार हम चलने के लिए हमें योग्य बनाना। நாம் தகுதி அற்றவர்கள் தான். हम तो योग्य उसके नहीं है। அப்பப்போ நம்ம சண்டை பண்ண நம்ம சிஸ்டர் மாதிரி சண்டை போடலாம். हम बोल सकते हैं, बहन जैसा कहा कि आप झगड़े कर सकते ஆனா हैं, கிட்ட வரும்போது சரி ஏசப்பா பார்த்து விடாரு. लेकिन नजदीक आते समय चलो ये सब मसीह देख लेगा। இப்படியே தான் நம்ம வாழ்க்கை ஓடும். हमारा जीवन ऐसे ही चलता है। யார்கிட்டயும் ஒண்ணுமே பிரச்சனை வேண்டாம்னு சொன்னா किसी के साथ भी बिना परेशान के रहना बोले तो வீட்டை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்துட வேண்டியது. आप दरवाजा बंद करके अंदर बैठ जाओ। ரோட்ல நடக்க முடியாது, आप बाहर चल नहीं सकते, நடக்கும்போது இடிச்சிட்டு போவான் வேணும்னு. आप बाहर चलते समय आपको धक्का இது मारते हैं। உலகம். ये संसार है। நாம் கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருந்தால் आप परमेश्वर के नाम को हमेशा उनको ऊंचा करते रहेगा तो அவர் நம்மோடு இருப்பார். वो हमारे साथ है। அநேக காரியங்களுக்கு நம்ம விலக்கி மீட்பார். बहुत सारे कार्य से हमें अलग करके जाएगा। நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், तुम जाते समय तो आशीर्वाद हुआ நீ होगा, திரும்பி வரும்போதும் तो ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். फिर से आते समय आशीर्वाद हुआ होगा। உன் பாதம் கல்லில் இடராதபடி அவனை உன்னை காப்பார். तेरे पैर टोकर नहीं खाने के पत्थर से तुझे बचाएगा। இப்படி अनेक வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर ने वैसा बहुत सारी प्रतिज्ञा दी है। அப்படி இருந்து அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கோம். आज वैसा प्रतिज्ञा है, इसलिए आज हम अभी तक बचे गए। அவன் நம்ம காக்கிறோம், நம்ம கூட இருக்கிறனால தான் நம்ம இதுவரைக்கும் தப்பிச்சு கொண்டிருக்கிறோம். क्योंकि जो रखवाला हमारे साथ अभी तक है, इसलिए अभी तक हमें संभाला गया है। பாருங்க லூக்கா 23ல देख पढ़िए, लूका के 23वां अध्याय 47வது வசனத்தை வாசிங்க. उसमें 47 वचन को पढ़िए। நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க வேதம் சொல்லுது. देखो कलाम कहता है, அவரை சிலுவையில் அறையதுக்கு ஒப்பு கொடுத்தவன் கூட, उन्हें क्रूस पे मारने के टाइम पे जो सूबेदार था, அவன் கூட நின்று அவரை அறைங்கன்னு சொன்னவனும் கூட, और जो उनके साथ था वो जो मारो उन्हें बोलने वाला भी, அந்த சம்பவம் நடந்துச்சுல, वो घटना जब घटा, அவர் சிலுவையில் தொங்கும் போதே பூமி அந்தகாரப்பட்டுச்சு, और जब क्रूस पे मारते समय वो पृथ्वी पूरा अंधकार हो गया, சூரியன் தன் முகத்தை மறைச்சிச்சு, और सूरज ने अपना मुंह ढक लिया। இந்த காரியங்களை பார்த்த உடனே इस कार्य को देखते समय என்ன சொல்லலாம், மெய்யாகவே सच में இந்த மனுஷன் நீதிமான், ये मनुष्य धर्मी था। இந்த மனுஷன் மெய்யாகவே நீதிமான். निश्चय ये मनुष्य धर्मी था। அவன் 100க்கு அதிபதி, वो सूबेदार அவர் அழிங்கன்னு சொல்லியிருப்பான். बोला होगा उसे मारिए, ஆனா அந்த நடந்த சம்பவத்தை பார்த்த உடனே लेकिन उस घटना को देखने के बाद இந்த மனுஷன் நீதிமான். ये मनुष्य निश्चय ये मनुष्य धर्मी है। அது ரெண்டா இந்தியில நீ படிச்சிரு. इस सूबेदार ने हाँ। जो कुछ हुआ था हाँ। देखकर परमेश्वर की बड़ाई की, हाँ। और कहा निश्चय ये मनुष्य धर्मी था। நிச்சயமாகவே இந்த மனுஷன் யார்தான், और निश्चय ये मनुष्य कौन है, நீதிமான். ये धर्मी था। இந்த நீதிமான इस धर्मी को நமக்கு, हमारे लिए, நமக்காக, हमारे लिए, என்னுடைய பாவத்துக்காக हमारे पापों के लिए அவர் சிலுவையில் தொங்கினார். वो क्रूस पे लटक गया, அவர் ரத்தம் சிந்தினாரு. वो लहू को बहाया। ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे। 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. पहला यूहन्ना का अध्याय, दूसरा अध्याय 1-2 को पढ़िए। 1 யோவான் 2வது அதிகாரம் पहला यूहन्ना दूसरा अध्याय 1வது 2வது வசனம். 1 और 2। பிள்ளைகளே, ஆ. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆ. ஒருவன் பாவம் செய்வானானால் ஆ. நீதிபரராய் இருக்கிற ஆ. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆ. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆ. கிருபாதார பலி அவரு. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவர் சர்வ லோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ये मेरे बालकों, मैं ये बात तुम्हें इसलिए लिखता हूँ कि तुम पाप ना करो, और यदि कोई पाप करे तो पिता के पास हमारा एक सहायक है, अतः धर्मी यीशु मसीह, और वही हमारे पापों को प्रायश्चित है, और केवल हमारे ही नहीं वरने सारे जगत के पापों का भी। பாருங்க, देखिए அவர் எதுக்கு தமிழ்ல படிங்கன்னு
என் பிள்ளைகளே, ஆ, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகள் உங்களுக்காக எழுதப்பட்டது. ஒருவன் பாவம் செய்வானானால் பாவம் ஒருத்தன் செய்யறான்னா, துணிகரமான ஒருத்தன் பாவம் செய்தானா, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். தெரியாம செய்த பாவத்துக்கு அவர் பரிந்து பேசுவாரு. जो हम अनजान में किया गलती को हमारे लिए बात करेगा। பாவத்துல ரெண்டு விதமான பாவம் உண்டு. दो प्रकार का पाप है। ஒரு பாவத்தை அவர் மன்னிக்கவே மாட்டாரு. एक पाप को तो कभी क्षमा ही नहीं करेगा। பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எவன் ஒருவன் பேசினானோ, और पवित्र आत्मा के विरोध में जो बात किया அது இம்மையிலும் वो यहाँ पर भी மறுமையிலும் और மன்னிக்கப்படும். वहाँ पर भी नहीं उसे क्षमा करेगा। ஏன்? क्यों? பரிசுத்த ஆவி தான் தேவன். क्योंकि पवित्र आत्मा தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है। இயேசு கிறிஸ்து சரீரத்தை வந்ததுனால, அவர் மன்னிக்க கூடிய தன்மையில வந்ததுனால, मसीह देह में आया वो क्षमा करने के उस तत्व में आया, इसलिए அதனால இயேசுவை பேசினா அவர் மன்னிச்சிருந்தாரு. इसलिए यीशु मसीह को बात किया, उन्होंने क्षमा किया। ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறவனுக்கு மன்னிப்பே கிடையாது. लेकिन पवित्र आत्मा के विरोध में बात किया तो उन्हें यहाँ पर क्षमा ही नहीं है। படி. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆ. கிருபாதார பலி அவரே. ஆ. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவர் சர்வலோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி. वो सारे जगत के पाप को क्षमा करने वाला बलि है। எபிரேயர் 12:24 வாசிங்க, முடிப்போம். हेब्रू 12:24 को पढ़िए। 12வது அதிகாரம் 24வது வசனம். और புது உடன்படிக்கை ஆ, புது உடன்படிக்கையே ஆ. மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். பஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இப்ப வேதம் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है ஒரு புது உடன்படிக்கை, और एक नया वाचा के समान, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆனது. वो यीशु मसीह के लहू के कारण। ஆனா அந்த ரத்தம் எப்படியா? लेकिन वो लहू कैसा है? அது வடிமா ஆபேல். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இதுல ஒரு பாயிண்ட். यहाँ पर एक पॉइंट है। இப்போ ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சு, अभी हाबेल का लहू बातें किया இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் பேசுது. और यीशु मसीह का लहू भी बात किया। இப்போ ஆபேலுடைய ரத்தம் எப்படி பேசிச்சு? यीशु हाबेल का कैसे बात किया? ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். ஆ. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஒரு நிமிஷம் அப்படியே என்னமா பாருங்க. देखिए ஆபேலுடைய ரத்தம் எப்படி பேசிச்சு தெரியுமா? हाबेल का लहू कैसा बात किया पता है? எப்படி கூப்பிடுச்சு? ஏ ஆண்டவரே, हे परमेश्वर, எங்க அண்ணன் என்னைய கொன்னு விட்டான். मेरा भाई मुझे मार दिया। நான் அந்த மண்ணுல வாழ விடாம என்னைய கொன்னு விட்டான். मैं इस संसार में नहीं रहने के लिए मुझे मार दिया। நான் உண்மையை பேசினேன் ஆண்டவரே, मैं सच बात किया, சத்தியத்தை பேசினேன். सत्य को बात किया। என்ன சத்தியத்தை பேசினான்? कौन सा सत्य को बात किया? நீ சர்ப்பத்தால உண்டானவன், நான் ஆதாமுக்கு பிறந்தவன் சொல்லிவிட்டான். तू सर्प से जन्मा है और मैं आदम से जन्मा है। இதுதான் உண்மை. यही सच्चाई है। அதனால इसलिए காயினுடைய பலி அவர் அங்கீகரிக்கல. काइन का जो बलि है उसे स्वीकार नहीं किया ஆபேலுடைய பலி மேல அக்னி இறங்கிச்சு. और आबिल के जो बलि है उसके ऊपर परमेश्वर का वो अग्नि उतरा था। இப்போ காலை இப்ப இப்படி நிக்கிறது போல, நான் இப்படி நிக்கிறது போல ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்கோம். अभी भाई हम दोनों जैसे खड़े ரெண்டு பேரும் தனித்தனி பலிபீடம் வச்சிருக்கிறோம். और दोनों ने अलग अलग वेदी रखा है। ஆபேலுடைய பலி மேல அக்னி இறங்கி அதை பட்சித்து அப்படி பூரா எடுத்துட்டு, और जो हाबेल के जो बलि है उसके ऊपर अग्नि उतर के पूरा भस्म कर दिया। காயின் வச்ச பழங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. लेकिन जो काइन ने रखा वो वैसे फ्रेश का फ्रेश है। அப்போ வயல்வெளியில போய் பேசுறாங்க, எப்படி உன் பலியில மட்டும் அக்னி இறங்கிச்சு? और जब खेत में लोग ऐसे चलते समय बोला होगा कि तेरा बलि में कैसा अग्नि लगा? அண்ணன் பலியில ஒண்ணும் வரலையா அப்படின்னு लेकिन கேட்கான். बड़े भाई मैं हूँ लेकिन मेरे बलि में उसने आग ही नहीं लगा। அப்போ அவன் சொல்லுதான், लेकिन वो कहता है, என்ன நான் உண்மையை சொல்லட்டுமானே? लेकिन भाई मैं तो ये सच बोलूं। அப்பா சொன்னாங்கண்ணே, पिता ने कहा நீ வந்து சர்ப்பத்துக்கு உண்டானவனே, कि तू सर्प से जन्मा है, நான் ஆதாமுக்கு உண்டானவனா. लेकिन मैं आदम से जन्मा है। இந்த வார்த்தையை சொன்னதோட சரி ये बोलते ही बस हो गया, கொன்னுட்டான். उसे मार दिया। உடனே அவன் ஆபேலுடைய ரத்தம் தேவனுக்கு கூப்பிடுது, என்ன கொன்னுட்டானே கொன்னுட்டானே கொன்னுட்டானேன்னு சொல்லி சத்தம் போடுது. आबेल का लहू कह रहा है कि मुझे मार दिया करके पुकार रहा है। படிமா இப்போ ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். ஆ. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ஆ. ரத்தத்தினிடத்திற்கும் வந்து இப்ப சேர்ந்தீர்கள். நன்மையானதை பேசக்கூடிய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். अभी जो एकदम भलाई का जो बात करने वाला लहू यीशु मसीह का, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह का जो लहू है சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. वो सारे पाप को क्षमा करके उसे शुद्ध करता है। மன்னியும் क्षमा करिए, மன்னியும் क्षमा करिए। தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே இவருக்கு மன்னியும்னு சொன்னாரு. वो कहा कि इन्हें क्षमा करिए, ये क्या कर रहे हैं अनजान में, इन्हें नहीं पता। ஆனா ஆபேல் என்னை கொல்லாதன்னு சத்தம் போட்டான். लेकिन आबेल ने कहा मुझे मत मारिए, मुझे मत मारिए। வேதம் ரெண்டு ரத்தத்துக்கு வித்தியாசத்தை காட்டுது. दो कलाम दोनों लहू का अंतर दिखाता है। நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் हमें यीशु मसीह का लहू அது மன்னிக்க கூடிய ரத்தம். वो क्षमा किए करने वाला लहू இந்த है। ரத்தம் இப்பொழுதும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறார். आज भी वो लहू हमारे लिए वो टपक रहा है। அவர் அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்துற
இருந்தாருன்னா वो सिंहासन से यदि उड़ गया அந்த तो கிருபையை நம்மை விட்டு நீங்கி போகும். वो अनुग्रह हमारे से निकल जाएगा. அதுக்கு முன்னால நாம் उसके पहले हम लोग அந்த பேசக்கூடிய நமக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்த தண்டைக்கு ஓடி வரும். हमारे लिए उस दयालु बात करने वाला वो लव आज भी அந்த கல்வாரியின் அண்டைக்கு ஓடி வந்துருவோம். उस तलवारी की ओर वो दौड़ कर आ जाएगा. நம்முடைய கோப தாபங்கள் பொறாமையெல்லாம் நீக்கி விட்டுட்டு हमारा गुस्सा सारे जलन सारे चीजों को निकलने के लिए நமக்காக பரிந்து பேசுகிற हमारे लिए जो बात करने वाला सहाय அந்த சிலுவையின் அண்டைக்கு ஓடி வருவோம். उस क्रूस के नीचे आ जाएगा. ஒரு வரி மட்டும் நான் பாட்டு படிக்கிறேன். சிலுவையில் மாட்டே வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டே வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ, அப்பாவும் அன்பு பெரிது, அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ, அப்பாவும் அன்பு பெரிது, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சாம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर स्वयं हम सबको आशीर्वाद करे. ஜெபம் பண்ணுவோம். சரி, ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்க தப்பரே, மகா இரக்கமும் மட்டில்லாத கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நாமத்தை பாடல் மூலமாகவும் எந்த கர்த்தாவே பாடி துதித்து உம்முடைய வேத வார்த்தைகளை பேசணுமாப்பா. சாட்சி சொன்ன சகோதரி கர்த்தர் ஆசீர்வாதியம். எந்த கர்த்தாவே நாங்கள் இப்போதும் கூட கர்த்தா இந்த ஆராதனை நிறைவு செய்கிறோமப்பா. காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தாப்பனே. கர்த்தா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேட்ட வார்த்தைப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அது உபயோகமாக இருக்கணுமாப்பா. நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், நீர் நீதிமானுடைய ரத்தம், அது ஆவேலுடைய ரத்தத்தை விட விலையேறப்பெற்ற ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. அந்த ரத்தத்தினுடைய அண்டையில் நாங்கள் வந்து நிற்கிறோமப்பா. நீர் எங்களை தள்ளிவிடாதபடி, எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் மீறுதல் நிமித்தம் எங்களை தள்ளிவிடாதபடி என் தேவனாய் கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி அரவணைத்து பாதுகாத்து கொள்ள முடிய ஜெயிக்கிறப்பா. இந்த ஆராதனை நடக்கக்கூடிய இந்த இல்லத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாங்க. இந்த போவாய் பகுதியில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பிறாங்க தகப்பனே. என் தேவனாய் இன்னும் உங்களுடைய ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகள் தகப்பனே, தடைகள் இருக்கிறது கர்த்தர் அறிகிறப்பா. தடைகளை உடை தெரியுமாப்பா. இன்னும் விசாலமான ஒரு கூட்ட ஜனங்களோடு நாங்கள் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தேவனே நீர் உதவி செய்வீராக. நாங்கள் எங்களை உங்களுடைய கருத்தில் தெரியுமாப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கோரின் கீழே இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்திப்பீர், ஆசீர்வதிமாப்பா. என் தேவனாய் கர்த்தாவே பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டுமாப்பா. நாங்கள் கலைந்து செல்கிறோம். நீங்கள் தேவனாய் கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய ஆசீர்வாதம் இங்கிருந்து கிளம்புகிற ஒவ்வொருவரும் கூடவே செல்வதாக. நீர் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வேதத்திலேப்பா. அந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மீது தங்கட்டுமாப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். எங்கள் பிதாவே, நாம் பிரஸ்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமடைகளை செய்வது போல பூமியில செய்வதாக. எங்களுடைய தாரம் கடவுளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேசிக்க பண்ணாமல் தேவனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா.